கைஸ் ரீசெண்டாக நடந்த ரால சிஎம் பங்கு சாம்பியன் ஆகிட்டானுங்க. இது என்னடா இது ட்விஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஸோ சிஎம் பங்க் இந்த வாரம் ரால ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, கோடியை ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாரு. இந்த வாரம் ரால கோடி வந்து டைட்டிலில் வின் பண்ணி சம்மர்ஸ்லாமில் இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடந்து அதில் சிஎம் பங்க் வின் பண்ணுவாருன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணால் இப்போயே சாம்பியன் ஆக்கிட்டானுங்க. ஆனாலும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், ஸோ சிஎம் பங்குக்கும் கோடிக்கும் தான் சம்மர்ஸ்லாமில் மேட்ச் புக் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. இப்போ கரண்ட்டாக அதுக்கான ஃபியூடப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. பட் என்ன கொஞ்சம் கஷ்டம்னா, ஸோ சமிசைன் தோற்று தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லுற அப்படி சில ஒரு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சைட்டோக்கு நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள எல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெயின் ஈவெண்ட்டை வந்து பற்றி பேச ஆரம்பிச்சிடறேன். மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் டாக்டரை போய் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியில்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேணான்ற மாதிரி டாக்டர் தான் அட்வைஸ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் கோடி நான் தலையில தான் குதிப்பேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். பட் இருந்தாலும் ஜென்ரல் மேனேஜர் இல்லை, நான் சொன்னதை தான் கேட்கணும், உன்னால் முடியலன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றதை மென்ஷன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா வராரு. நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் பியர்ஸை பேசும்போது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்து நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாரு. ஓ இவரான்ற மாதிரி வந்து தான் சொல்லும் போது இவரை பற்றி ரொம்ப கவலைப்படாத, இவர் அரினாக்கு வந்துட்டாருன்ற மாதிரி வந்து தான் நிக்காலிஸ் சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்பிறாரு. ஏன்னா நிக்காலிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா சிஎம் பங்க் வந்து ஸ்மாக் டவுன் வந்தாருன்னா அவருக்கு தான் லாபம்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகவே தலை சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அண்ட் ஆல்சோ ஜாகி ரெட்மன் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து சமிசேன் கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க கோடி ரோட்ஸ் அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, யாராக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் வந்து உனக்கு ஒரு மிஸ்ட்ரி ஆப்போனண்ட்டை நான் கொடுக்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசேன் கிட்ட ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதிலே தெரிஞ்சு போச்சு, ஸோ சிஎம் பங்க் தான் வரப்போகிறாருன்ற மாதிரி. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ சிஎம் பங்க் சமிசேனுக்கான மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. மேட்சை புக் பண்ணும்போதே தெரிஞ்சு போச்சு சமிசேனை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட போகிறானுங்கன்ற மாதிரி. ஸோ சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாகவும் ஆக்கிட்டாங்க. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அந்த சீட்டோட எஜ்ஜில் தான் உட்கார வச்சிருந்தாங்க தான் சொல்லணும். மேட்ச் ரொம்ப லென்த்தாகவும் நல்லா ப்ரூட்டலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாகவே மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. அதனால மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசேனை பீட் பண்ணி நம்ம சிஎம் பங்க் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாகவும் கிரவுண்ட் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஐ திங்க் 15 ஒரு 13 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிஎம் பங்க் வந்து WWE சாம்பியன் ஆகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஐகானிக் ஃப்ரிட்ஜ் சீனே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ரீக்ரியேட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பியன்ஷிப்பை லாஸ்ட் கான்ட்ராக்டோட லாஸ்ட் டேல சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி வின்ஸ் மெக்மேனுக்கு ஃபோன் ஊதிட்டு போவார்ல, ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லாவே இருந்துருந்துச்சு. மொத்தத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ கந்தர் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவரால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றனால சிஎம் பங்க் வரச்சிட்டானுங்க. மொத்தத்தில் இந்த இடத்துல சிக்கன் டின்னர் போடுறது என்னதான் சிஎம் பங்காக இருந்தாலும் ஜீரோ கில்ஸ் பூயான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் கோடி ரோட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. கோடி ரோட்ஸ் பெரிய தியாகி ஆக்கிட்டானுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள பட் இருந்தாலும் பேக் ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் கிட்ட நம்ம கந்தர் வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ஒரு பிரச்சனை கிடையாது, நான் தான் பிரச்சனைன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளே சாம்பியன்ஷிப்பை கை மாற்றிட்டானு 9 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை முடிச்சு விட்டானுங்க. ரொம்ப சங்கடம் கைஸ். எனக்கு சிஎம் பங்க் சாம்பியன் ஆனது ரொம்ப சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் சமிசேனே பார்க்க ஆல்ரெடி போர்ச்சுகல் மேட்ச் பார்த்து ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல சமிசேனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன். கிக் ஆஃப்ல நம்ம செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. வந்த செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு கிரியேட் ஆனதுலேருந்து அதோட எண்டு கார்டு வர வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் என்ன பீட் பண்ணி ஆகணும், அப்போ தான் ஒரிஜினல் ஓடிசி, அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ராட் இல்லைன்றது ப்ரூவ் ஆகும்ன்றதை சொல்கிறாங்க. பட் நான் அது நடக்க விட மாட்டேன், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ண போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. எல்லைநேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணிடுறாரு. எல்லைநேட் இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் ரோமனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இருக்க வேண்டியது, நீங்கள் எல்லாருமே ஒரு வாமிட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு தேவையில்லாத ஆட்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லைநேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கு செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் உங்க கூட பேசுறதுக்கு விரும்பலை, அது மட்டும் இல்லாமல் நான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்புறமா நீ வேணா என்கிட்ட வந்து வம்புல, அப்போ வேணா உனக்கு நான் சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்குறேன்றதை செத்ராலன்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அந்த பற்றி நான் கிளம்புறாரு. பட் இருந்தாலும் செத்ராலன்ஸ் போனதுக்கப்புறம் பின்னாடி இருந்து நம்ம ஜிம்மி ஒரு சூப்பர் கிக் எல்லைநேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு அந்த இடத்துல பார்த்து கிளம்பிடுவாரு. வாயில புண்ணு இருக்கிறனால, வாயில புண்ணு இருந்தாலும் சரி நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துருக்கு, அது சரியாகவே மாட்டுது. ஸோ அதனால வேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நிக்காலிஸ் ரிட்டர்ன் ஆயிராரு. நிக்காலிஸ் வந்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் கந்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிக்காலிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல, அது ஒரு விஷயம். ஆல்சோ கோடி ரோட்ஸ் ஹெல்த்துக்குமே சரியில்லை, என்ன பண்ண போகிறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் பியர்ஸை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. விஷன் சேர்ந்து நம்ம பிரான் பிரேக்கர் ஆஸ்டின் தியரி இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து அவங்களோட டைட்டில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹெமன் இவங்களை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறாரு. நீ செத்ராலன்ஸ் கிட்ட தோத்தா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ்டின் தியரி வந்து ஜோயிண்ட் கிட்ட தோத்தரல, ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த ஆல்சோ நம்ம பால் ஹெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தோத்துட்டு என் பக்கம் வந்துடாதீங்கன்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சூசகமாக சொல்லி விட்டுறாரு. இதுக்கப்புறமா நடக்குது. ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸின் டிப்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்டர்ஃபென்ஸ் பண்ண மட்டும் இல்லாமல் நம்ம ஆஞ்சலோ டாப்கின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ளோ போட்டு அதை யூஸ் பண்ண ஆஸ்டின் தியரி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும்
இல்லாமல் டேக் டீம் சாம்பியன்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாமினிக் மிஸ்டரியோ லிவ் மார்கனும் ஒரு சில கரைச்சலை பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களுடைய 2.0 வெர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் டூப்ரியும் ஆஸ்டின் தீரியும் இருப்பாங்க போல். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கரைச்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. பேக் ஸ்டேஜில் போகும்போது பால் ஹேமன் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன்றும் ஃபஸ்ட் ஸ்டெப் தான், இதை வந்து பெருசாக எடுத்துக்கிறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் டூப்ரியை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தீரியும் பிரான் பேக்கர் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாங்க. நான் வந்து பார்த்தா மேக்ஸ் டூப்ரியை தான் சொன்னேன்றதை சொல்லிவிட்டு போயிடுவார். இவங்க காரில் ஏறி போனோன்னே நம்ம அகிரா தசோவாவும் ஓட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அகாடமிலேருந்து வெளியே வந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அப்கமிங் ஃபியூட் எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நடக்குதுங்க. ஸோ விமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்குது. சால்ருகா வர்சஸ் ரெகோல் ராட்ரிகஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சதான். அதே மாதிரி கூட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்தோம்னா யூஎஸ்கையும் கண்டிப்பாக இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்த்தோம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டர்ஃபரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. 2 இன்டர்ஃபரன்ஸ் நடந்தது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சால்ருகா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணி டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி யூஎஸ்கே பார்த்து நம்ம ரெகோல் ராட்ரிகஸ் பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. ஆல்சோ நம்ம பால் ஹேமன் வந்து பிராக் லெஸ்னர் பற்றி பேசுகிறாரு. ஸோ ஹெல் இன் எ செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ரொம்ப பீஸ்டாகவே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அண்டர்டேக்கரே முடிச்சு விட்ட ஆளுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்டர்டேக்கரே ஹெல் இன் எ செல்லில் போட்டு முடிச்சு விட்ட பிராக் லெஸ்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஃபேஸ் பண்ண போகிறாருன்றதை சொல்கிறாரு. ஒன்றை முடிச்சு விட போகிறான்றதையும் சொல்கிறாங்க. இதுக்கு ஒபா ஃபெமி பற்றி நான் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிராக் லெஸ்னரை அவனோட ஃபேமிலி முன்னாடியே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் பீட் பண்ணுவேன், டிஃபீட் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி. இது மட்டும் இல்லாமல் ரூசோ ஏதன் பேஜ் வர்சஸ் டிராகன் லீ சாட் கேபிளுக்கான டாக் டீம் மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ரூசோ ஏதன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. டிராகன் லீயை டேப் அவுட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ ரூசோ அவருடைய ஆங்கிள் லாக்கை போட்டு விட்டாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ண வச்சு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எல்ஏ நைட் நம்ம ஜிம்மியூஸோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஜாகி ரெட்மன் கிட்ட இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு ஜிம்மியூஸோ, அதை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஜேக்கப் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட்டை போட்டு பிறந்துறாரு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ராக்சன் பெரஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கேயை சேலஞ்ச் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளாசிக் மூமெண்ட்ஸாக இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு தான் சொல்லணும். அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் நெக்ஸ்ட் வீக் ராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்முடைய ஓடிசி வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் வர போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது அது ஒரு கார்க்லெட் மேட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் லீ, சாட் கேபிள், ஜோ ஹென்ரி, ஜியோன் ஈவன்ஸ், ஏதன் பேஜ், டாமினிக் மிஸ்டரியோ அண்ட் ஆல்சோ ரூசோவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் யூஎஸ்கே வர்சஸ் ராக்சன் பெரஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுதுன்றதை WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் போகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேமஸ் WWE விட்டு வெளியே போயிட்டாருங்க. ஸோ நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ கான்ட்ராக்ட் பிரச்சனைனால தான் ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போனாராமா. ஆக்சுவலி கான்ட்ராக்ட் ரிலேட்டட் ஒரு சில இஷ்யூஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் இப்போ வரைக்கும் WWE விட்டு வெளியே வந்துட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்றாப்புல WWE வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸ் அலுமினி செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கும் வயசாகுதுன்ற மாதிரி இதை வந்து எடுத்துக்கிற முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. இப்போ வரைக்கும் ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அமிச்சிட்டானுங்க. ஸோ பார்ப்போம், இப்படி தான் நியூ டேவே வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டானுங்க. ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்ட் டவுன்ஃபாலை நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறானுங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.